காய்ச்சி பார்த்தோம்னா நம்ம விசுவல் ஸ்டுடியோவில் நேற்று பார்த்ததில் வந்துட்டு அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படி டவுன்லோட் பண்ணுறது மட்டும் பார்த்தோம். அவுட்புட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் டைப் பண்ணிட்டீங்கன்னா யாராவது பார்த்துக்கலாம், யாராவது எத்தனை வார்னிங் எத்தனை அப்படிங்கிறது நீங்கள் இதிலே சரி பண்ணிக்கலாம். இதை பார்த்துக்கூட நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எரர் 0 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபைல் அப்படிங்கிற ஃபைலுக்குள்ளே நம்ம ஃபைல் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா நியூ யூஸ் பண்ணி கிளாஸ் ஓப்பன் பண்ணிப்போம். ஆனால் என்னென்னா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ப்ராஜெக்ட்டை பற்றி இல்லை. அது ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் இது லேஅவுட்லாம் க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க்கு நான் 4.5.2 அப்படிங்கிறத ரன் பண்ணிகிட்ருக்கேன். அப்டேட் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா .NET ஃப்ரேம் ஒர்க்கு 4.2.2 இருக்குது. இதோட அப்டேட் வந்திருக்கலாம். நான் நெட் அப்டேட் பண்ணல, ஆனால் அப்டேட்டில் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலில் ஓப்பன் பண்ணோம்னா டெம்ப்ளேட்டுன்னு இருக்கும். டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா விஷுவல் சி ஷார்ப் நம்ம பார்க்க போகிறது விஷுவல் சி ஷார்ப். அதனால் விஷுவல் சி ஷார்ப் மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஓப்பனா அதுக்குள்ள நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ விண்டோஸ் யூனிவர்சல்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் யூனிவர்சல் பற்றி நான் சொல்லியிருக்கேன். மேலே ஐகார்ட் பட்டன் கொடுக்குறேன். அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. கிளாஸ் பிளாட்ஃபார்ம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமேன் பற்றியும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதனா பார்த்துக்கோங்க. அப்போ ப்ளஸ் எஃப் ஷாப் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் இதில் இருக்குது. நம்ம பார்க்கறது முழுக்க பார்க்கறது சி ஷாப். இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம வந்து வெப் டிசைன் அப்படிங்கிற கான்செப்ட், அதனால் வெப் டிசைனுக்குள்ள சைட்டுக்குள்ளே போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ASP.NET எம்டி வெப்சைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டோட நேம் வெப்சைட் 2 இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்குது. நான் வந்து சி ஷாப் SHORP இதெல்லாம் போட்டுட்டு நான் ஓகே பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு அட்ரஸ் இல்லாமல் இருக்குது, ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கணும். அப்போ ஓகே பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து சி ஷாப் சீரியஸ் 1 அப்படிங்கிற நேமில் நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது. பார்த்தீங்கன்னா என்னடா இது வெப்சைட் டிசைன் பண்ணுறது பார்த்தா இப்படி ஏதோ ப்ளூ கலர் ஸ்க்ரீன் தெரியுது. இதில் எப்படி வெப்சைட் டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க நான் சொல்கிறேன். இந்த வீடியோஸில் வந்துட்டு முதல்ல பேசிக்காக ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுல எப்படி என்னென்ன பண்ணுறாங்க அதை மட்டும் நான் சொல்கிறேன். அதில் எப்படி வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு எதுவுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஜ் கிரியேட் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஷாப் கார்னர் சீரியஸ் 1 இருக்கும். அதை ஃபைலை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணால் ஆட் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட் ஐட்டம்னு இருக்கும், நியூ ஐட்டம்னு. இப்போ கீழே இருக்க பில்டு வெப்சைட் நிறையா இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு ரிலேட்டட் வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல இப்போ வெப் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். வெப் ஃபார்முங்கிறது ஒரு ஃபார்ம் அப்ளிகேஷன் தான். அந்த ஃபார்ம் அப்ளிகேஷனுக்கு நான் டிஃபால்ட்டுங்கிற நேம் எடுத்துகிட்டு பேஜ் 1 அப்படிங்கிறது நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் மாஸ்டர் பேஜ் டிக் பண்ண மாதிரி இருக்குது. டிக் பண்ண வேண்டாம். பிளேஸ் கோடு இந்த செப்பரேட் ஃபைல் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா செலக்ட் மாஸ்டர் பேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் கிளிக் பண்ண வேணாங்கிறது நான் உங்களுக்கு வந்துட்டு கம்மிங் வீடியோஸில் சொல்கிறேன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெப் கான்ஃபிக்னு இருக்கும். பேஜ் 1 ASP.NET அதை கிளிக் பண்ணுங்கள். வெப் கான்ஃபிக்ங்கிறது ரொம்ப முக்கியம், அதை பற்றி நான் சொல்கிறேன். இது வந்து உங்களோட சோர்ஸ் கோடு. நம்ம டிசைனர் வியூக்கு போய்க்கலாம். டிசைனர் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெள்ளை ஸ்க்ரீன் தான் வரும். அந்த ஸ்க்ரீனில் ஒரே ஒரு ரோ மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டேபிள் இருக்கும். அது தவிர இது எதுவுமே இருக்காது. பார்த்தீங்கன்னா பாடின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா DIVன்னு மாறும். இது வந்துட்டு பேஜ் 1.ASPX அப்படின்னு இருக்கும். ASPX இருக்கிறதுக்கு வந்துட்டு ஏன் அப்படி இருந்தால் அதோட ஃபார்மேட்டு இதோட ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு திஸ் வீடியோ ஃபார் ASP.NET அப்படி டைப் பண்ணுறேன். இப்போ நான் ASP.NET டைப் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு மாற்றுறேன். டார்ச் அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன். நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டார்ச்சுங்கிறது டிஃபால்ட்டாக வச்சுக்கிட்டு இப்போ டார்ச்சில் நம்ம பில்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஏன்னா அது வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் அப்படியே பில்ட் ஆகி போகும். அதனால் உங்களுக்கு டிபக்கிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் வித்தவுட் டிபக்கிங் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 or 6 செகண்டில் வந்துட்டு உங்களோட அவுட்புட்டு நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பில்ட் டைரக்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே வரும். இது வந்து லோ ஆஸ் சொல்லிட்டு இந்த பேஜில் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு சர்வரில் கனெக்ட் பண்ணலை, உங்கள் சிஸ்டமில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் சர்வரில் உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வெப்சைட்டில் இருந்ததுனாலும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ திஸ் வீடியோ ஃபார் ASP.NET பக்கத்தில் கிளிக் ஹிட்னு போட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். மாடிஃபை பண்ணிவிட்டு ஒரு பட்டன் ஆட் பண்ணுறேன். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நான் இப்போ இந்த பட்டன் மட்டும் சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் பட்டன் பற்றி தான் சொல்கிறேன். பட்டனை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் கோட் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும் வெப்சைட் டிசைன் பண்ணும்போது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோட் டைப் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு சோர்ஸ் கோடுக்கு போகிறேன். சோர்ஸ் கோடுக்குள்ளே போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டிலுக்குள்ளே ஹெட்டு, அதுக்குள்ளே பாடின்னு இருக்கும். HTML யூஸ் பண்ணால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1, நம்ம ஃபார்ம் 1 அப்படிங்கிறதுல பேஜ் 1 நேம் கொடுத்துருக்கோம். அதோட ஐடி அந்த பேஜ் 1 ஐடி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 1 அப்படின்னு இருக்குது. ரூனட் சர்வர்னு இருக்கும். ரூனட் சர்வர் வந்து ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பாக இருக்கும் HTML பேஜில். இதில் டிஃபால்ட்டாக நம்ம சைட் இருக்குது. நம்மளோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா DIV அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும். திஸ் வீடியோ ஃபார் ASP.NET கிளிக் ஹிட்னு கொடுத்துருக்கோம். டிசைன் கூட இதே தான் இருக்கும். நம்ம எங்கே செலக்ட் பண்ணுறோமோ அது அங்கே காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பட்டன் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் பட்டன் இல்லை பார்த்துக்கோங்க. பட்டன் ஆட் பண்ணுறோம். பட்டன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே சோர்ஸ் கோட் அப்படிங்கிறதுக்குள்ளே கிளிக் பண்ணணும். இப்போ நான் பட்டனை பெருசு பண்ணுறேன். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா 15 பிக்சலில் இருக்குது. இப்போ நான் உள்ளே போகும்போது ASP பட்டன் ஐடின்னு போட்டு பட்டன் 1 இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டாகவே கோட் ஜெனரேட் ஆகிட்டு நான் ஒன்றுமே பண்ணலை. ஜஸ்ட் நான் ட்ராகன் டைப் மட்டும் தான் பண்ணேன். ட்ராகன் டைப் பண்ணோன்னா அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 15 பிக்சல் வந்துட்டு டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு அது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பட்டனுங்கிறதுக்கு நான் நேம் மாற்றி காமிக்கிறேன். இப்போ நான் ஓகேன்னு காமிச்சிட்டேன். இப்போ நீங்கள் டிசைன் வியூவில் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு வந்திருக்கும். இதே நீங்கள் வந்து அவுட்புட் பார்க்கலாம். திருப்பி நீங்கள் டிபக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் அப்படியே நீங்கள் ஜஸ்ட்டு சேவ் பண்ணால் போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா டார்ச் பேஸ் நீங்கள் ரன் பண்ணுறது போல் சேவ் பண்ணிக்கோங்க. முதல்ல அதை சேவ் பட்டன்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரௌசர் போய்ட்டு FI அப்படி இல்லைன்னா மேலே ரீசெட் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன ரீசெண்டாக பண்ணீங்களோ மாடிஃபை பண்ணீங்களோ அதை உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணும். இப்போ நீங்கள் இதுதான் நீங்கள் பண்ணிருக்கீங்க அதுதான் உங்களுக்கு டிஸ்பிளேல பண்ணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். திஸ் வீடியோ ஃபார் ASP.NET கிளிக் ஹிட் கூட ஓகே கொடுத்துரு. இது ஒரு பட்டன் மாதிரியே இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன மூவ் ஆகணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு நான் விடாத சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்ததில் இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு போதும். ஏன்னா முதல் சீரியஸில் இன்ட்ரோடக்ஷன் இருந்துச்சு. செகண்ட் சீரியஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது மட்டும் போதும். இந்த இதை வச்சுட்டு நீங்கள் தேர்ட் சீரியஸில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு டீப்பாக போகலான்னு இருக்குது. டீப்பாக போகும்போது உங்களுக்கு இந்த பேசிக் தெரியலன்னா உங்களுக்கு அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இந்த பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும், இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சீரியஸில் உங்களுக்கு நல்லா சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.